அப்படின்னு காய்ச்சல் அப்படின்னு வந்த உடனே நான் எனக்கு என்ன போகுது அப்படின்னா இந்த பிரச்சனையா இருக்குமோ, எனக்கு உடனே நான் வந்து எங்க போறேன் அப்படின்னா ரொம்ப டீப்பா என்னுடைய மனைவி வந்து யாராவது ஒருத்தர் பேசினாலோ, என் கணவன் யாராவது ஒருத்தர் பேசினாலோ உடனே எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, இவன் தப்பானவனா இருப்பாளோ, இவன் தப்பானவனா இருப்பானோ அப்படின்னு தோணுது பாஸ்டர். டீப்பா எதெடுத்தாலும் டீப், கீழே வரைக்கும், லாஸ்ட் வரைக்கும். இது எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னு சொன்னா, உங்களை இருளுக்குள்ள கொண்டு போய் விட்டுரும். நீங்க கண்டிப்பா இதுல இருந்து வெளியே வரணும், கண்டிப்பா வெளியே வரணும். எல்லாத்துலயுமே என்ன இருக்குது? சத்தமா சொல்லுங்க, லிமிட் இருக்குது. ஓகே நான் எல்லாரும் நம்ம நினைச்சது மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லா இடத்துலயும் நமக்கு எல்லாம் எப்பவுமே நல்லா அமைஞ்சிர. நஷ்டப்படுறது யாரு? அவர்களா நம்மளா? நஷ்டப்படுறது நீங்க தான் நஷ்டப்படுவீங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய துணையோட இந்த பிரசங்கத்தை நான் ஏன் இப்படி பண்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க அவ்வளவு நல்லா இருக்கணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா கொடுமையான உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மளை சும்மா விட மாட்டாங்க. ரொம்ப ஜாக்கிரதை, சும்மா விட மாட்டாங்க. எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு மொட்டை கடிதாசி எழுதியிருந்தாங்க. ஒரு மொட்டை கடிதாசி, அட்ரஸ் இல்லாத மொட்டை கடிதாசி. அந்த மொட்டை கடிதாசியில் எனக்கு எதுலையும் சரி ஓகே ஒன்றும் நான் யோசிக்கல. அதுல எழுதும் போது என்ன எழுதியிருந்தாங்கன்னா, இந்த 100 நாளையில நீ செத்துருவ. இப்ப இந்த 100 நாள் ஜெபம் நடந்துட்டு இருக்குல்ல, இந்த 100 நாளையில ஒண்ணு நீ செத்துருவ, இல்லைன்னா இந்த ஊரை விட்டே நீ ஓடிடுவ. இந்த 100 நாளையில உன் கைகால ஆண்டவர் உடைச்சு உன்னை உட்கார வைக்கிறாரா இல்லையான்னு பாரு அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அப்போ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, என் கைகால உடைக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு, இல்ல நான் செத்து போற அளவுக்கு என்ன தப்பு பண்ணினேன். இன்னைக்கு உண்மையில் நான் என்ன சொல்றேன்னா, என்னதான் இருந்தாலுமே 100 days ஜெபத்தை நடத்துறது அப்படின்றது வந்து அட்டன் பண்றவங்களுக்கே அது என்னவா இருக்குது, உங்களுக்கே அது சவால் தானே. 100 நாள் எத்தனை பேரால் அட்டன் பண்ண முடியுது? 100 days ரெகுலரா நம்ம அட்டன் பண்றதே அவ்வளவு சவால், கஷ்டம். அது உட்கார்ந்து அதனுடைய டைம். ஆனா டெய்லி ஒரு செய்தியை எடுத்து ப்ரிப்பரேஷன் ஆகி ஆண்டவருடைய துணையோட அத்தனை மணி நேரம் ஜனங்களுடைய காரியத்திற்காக திறப்பில் நிக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம். என்னை பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லலை, எனக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆண்டவர் இந்த கிருபையை தந்ததற்காக, கர்த்தர் தைரியப்படுத்துறதுக்காக சந்தோஷப்படுறேன். இது வெளியில சொல்லலைனாலுமே உள்ளுக்குள்ள அது என்னது, ஒரு பெரிய பாடன். அது ஒரு பெரிய, அதுவும் ஒரு 2 பேர் 3 பேர் வராருன்னா கூட நமக்கு வந்து என்னவா இருக்கும்னா, சரி ஓகே நம்ம போய் அப்படி சொல்லலாம். அப்படி சொல்லக்கூடாது. நம்ம வந்து சரி ஒரு நாள் ஒரு செய்தி ஆயத்தம் பண்ணலன்னா கூட ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கலாம். இத்தனை ஆயிரம் பேர் கலந்து கொள்ளும் போது அதை சீரியஸ்னஸ் இல்லாம என்ன பண்ண முடியாது. அப்போ எந்த அளவுக்கு மனுஷனுடைய மனநிலைமை இருக்கும்னு பாருங்க. நம்ம யாரையுமே ஒரு வார்த்தை திட்டுறது கூட இல்லை. நம்ம டைரக்டா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இது வரைக்கும் மனசுக்குள்ள யாரும் நல்லா இருக்க கூடாதுன்னு கூட, எதிரி கூட நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சதில்லை. அவங்க கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். யாருக்கும் தீமை செய்யாத, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எனக்கே இப்படி எழுதுனா உங்களுக்கு சொல்லுங்க, நீங்க எல்லாம் படுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் மூஞ்சி மேல நடந்து போவோம். அதுதான் உலகம். இப்படிப்பட்ட உலகத்துல சவாலா வாழணும், வெற்றியா வாழணும். அதுதான் தலைவன், அதுதான் தலைவி. அது கஷ்டப்படுத்துமானா கஷ்டப்படுத்தும், ஆனா எங்க வரைக்கும் போயிடக்கூடாது. சத்தமா சொல்லுங்க. என்ன ஒருத்தர் திட்டுறாங்களா, கஷ்டமா இருக்குமா? நான் மனுஷன் தானே, கஷ்டமா இருக்காதா? அசுத்தமா பேசினா கஷ்டமா இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். தவறான வார்த்தையில பேசும்போது கஷ்டமா இருக்குமா? வருத்தப்படுவோம், அழுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஆனா அடுத்த நிமிஷத்துல என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னா, பரவாயில்லப்பா, அவரை விடையாப்பா நம்மளை ஒண்ணு கஷ்டப்படுத்த போறாங்க. அவர் தேவகுமாரனா இருந்தும், அவ்வளவு பெரிய தேவனா இருந்தும் அவரையே எவ்வளவு வருத்தப்படுத்தி இருக்கிறாங்க. நமக்கு எம்மாத்திரம் 12 பேர்ல ஒரு யூதாஸ் காரியோத்தி இருக்கத்தாப்பா செய்வான். கோ, ஓடு, ஓ, நீ பாட்டுக்கு போ. இதுதான். அப்போ எங்க போயிடக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 உங்களுக்காக ஜெபிக்க போறேன். யாராவது ஒருத்தர் இந்த இடத்துல, பாஸ்டர் நீங்க இன்னைக்கு பேசின வார்த்தை 100% எனக்காக தான் பாஸ்டர். ஏன்னா நான் வந்து எதுக்குனாலும் நான் என்ன பண்ணிடுறேன்னா, கொஞ்சம் டீப்பா நான் போயிடுறேன். நான் திரும்பி மன்னிப்பு கேட்க போறது யாரு? இல்ல, இப்போ டீப்பா போயிட்டு கடைசியில் மன்னிப்பு கேட்கறது யாரு? வருத்தப்படுறது யாரு? டீப்பா போயிட்டு டென்ஷன் ஆகி பிரச்சனையாகி கடைசியில் ஆமா நான் ஒரு மரமண்டை, நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது, நான் எதுக்கு தான் இப்படி யோசிச்சனோ தெரியல, நான் அதை ஈஸியா எடுத்திருக்கலாம், நான் அதை விட்டுருக்கலாம், நான் தான் அதை பெருசு பண்ணிட்டேன் அப்படின்னு திருப்பியும் யாரைத்தான் கடிஞ்சு கொள்வோம்? நம்மளையே. அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, டீப்பா போக கேட்கல, சத்தமா சொல்லுங்க. சரி பரவாயில்ல விட்டுருப்பா, அந்த மாதிரி அப்படி ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறோம். பாஸ்டர் இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசினாரு. நான் வந்து உங்களுக்கு தெரியாது, நான் வந்து ரொம்ப என் ஃபேமிலியில்
இப்போ வந்து மனைவி மேல சந்தேகமா இருக்கலாம், கணவன் மேல சந்தேகமா இருக்கலாம், பிள்ளைங்க மேல சந்தேகமா இருக்கலாம். இதெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களை நான் பார்த்ததுனால சொல்றேன். இது பெரிய ஆழம், இது பெரிய ஆழம். ஒரு கஞ்சியை கூட உங்களால நிம்மதியா குடிக்க முடியாது, ஒரு டீயை கூட உங்களால ஒழுங்கா குடிக்க முடியாது. என்ன பண்ண முடியும்? இப்போ ஒன்று நினைச்சுங்க, தப்பு பண்ணணும்னு ஒரு மனுஷன் நினைச்சிட்டான்னா அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்மளால, சொல்லுங்க சத்தமா, என்ன எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க? என்னதான் இருந்தாலும் தப்பு பண்ணணும்ன்ற டிசைட் பண்றவன் அந்த மனுஷன் தான் திருந்தணுமே தவிர நம்ம அவனை திருத்த, நீங்க திருத்த முடியுமா? உங்க கணவனார சிஸ்டர், உங்க மனைவியை திருத்த முடியுமா பிரதர்? யார் மாறணும் தெரியுமா? அவங்க தான் மாறணும். ஆனா நீங்க டீப்பா போயிட்டீங்கன்னா நீங்க சிக்காயிருவீங்க. கடைசியில் என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க தான் கெட்டவன் ஆவீங்க, அவங்க எல்லாம் யார் ஆயிடுவாங்க? நீங்க தான் பலவீனப்படுவீங்க, அவங்க சுகமா இருப்பாங்க. தப்பு பண்ணவன் ஆடல் பாடிட்டு இருக்கும் போது, அதான் சில கடைக்கு முன்னாடி எழுதியிருப்பாங்கல்ல, கடன் வாங்கினவன் கொண்டாட நான் இங்கே திண்டாட, அப்படி ஒரு பழமொழி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணவங்க சந்தோஷம் அடைவாங்க, நம்ம தப்பு பண்ணாத நம்ம வந்து பாதிக்கப்படக்கூடாது. இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது யாரு? பைத்தியக்காரன்ற பட்டம் வாங்கினது யாரு? பைத்தியக்காரின்ற பட்டம் வாங்கினது யாரு? கோவக்காரின்ற பட்டம் வாங்கினது யாரு? சத்தமா சொல்லுங்க. ஆனா உங்களை கோவப்படுத்தினது யார் தெரியுமா? கோவப்படுத்தினவங்க இன்னைக்கு நல்ல பேர் வாங்கிட்டாங்க. ஐயோ அவங்கள தங்கம், இந்த பொண்ணா மோசம். ஆமா, வந்து பார்த்தா தானே தெரியும். எல்லாருக்கும் முன்னாடியும் அவங்க நல்ல பேரை வாங்கிட்டாங்க. ஆனா நல்லா இருந்து கெட்ட பேர் வாங்கினது யாரு? நான் சொல்றேன். அதுக்கு ஏன் நீங்க கெட்ட பேரை வாங்குறீங்க? வேண்டாம், விட்டுருவோம். நமக்கு என்ன வந்து போயிடுச்சு, நம்ம எதுக்கு அப்படி கெட்ட பேரை வாங்கணும்?